வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றது செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மட்டனில் மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றியிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. நம்ம விசில் ஒரு 7-8 விசில் போடலாம். மட்டன்றதுனால ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் போடும்போது எப்பயும் போல் மஞ்சள் தூளையும் உப்பையும் ஆட் பண்ணி வணக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். நான் தக்காளி பழத்தை அரைச்சிக்கிட்டேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம எப்பவுமே வதக்குற மாதிரி வதக்குவோம். இது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போது வெங்காயம் வதக்கத்துலேயே 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். டோட்டலாக 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். நல்லா இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுட்டோம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். வெங்காயமும் கூட நீங்கள் அரைச்சி விட்டுறது இருந்தால் விடலாம். ஆனால் ஓகே, வெங்காயம் அப்படியே சாப்பிட பிடிக்குன்றதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். அரைச்சி விட்டாலும் கிரேவி கொஞ்சம் கூடுதலாக வரும். பாருங்கள், மட்டன் வெந்துருச்சு. 8 விசில் விட்டுருக்கேன். நல்லா பஞ்சாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்ச வெங்காயத்தோட இந்த மட்டன் 1/2 கிலோ மட்டன், இது 1/2 கிலோ மட்டன் வேக வச்சுருக்கேன். அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கும்போது மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தயிரும் போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, மட்டன் வேக வச்ச தண்ணி, அதை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதோட சேர்த்துட்டோன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகு சீரகம்லாம் போட்டதுனால கலர் எப்படி இருக்குது பாருங்கள், வேக வச்ச தண்ணியோட கலரு. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா தக்காளி அரைச்சது இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொதிக்க வச்சேன். எப்படி கொதித்து வருது பாருங்கள். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மட்டனில் என்னென்ன செஞ்சு சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.